Hi student, video number 88, second annual chapter 7 பார்க்க போகிறோம். chapter 7 நேம் வந்து application of differential calculus. application of differential calculus இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜினியரிங்லாம் நம்ம போய் படிக்கும்போது அந்த டிஃபரன்ஷியேஷன் இன்னொன்று வந்து இன்டெகிரேஷன் வரும். அது ரெண்டுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்க போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். as well as இந்த நிறைய கொஷின்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கும் நிறைய கொஷின்ஸ் இதில் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டெரிவேட்டிவ் as a ஸ்லோப். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இதில் டெரிவேட்டிவ் as a ஸ்லோப். டெரிவேட்டிவ் as a ஸ்லோப், டெரிவேட்டிவ்னா வந்து ஸ்லோப் தான் சொல்கிறாங்க. ஸ்லோப்னாவே தெரியும், dy by dx. அது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம், எம்னு சொல்லுவோம். அதுனாவே dy by, அந்த டெரிவேட்டிவ்ன்றது ஸ்லோப் தான்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். த ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ லைன், த ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கவ். லைன்லையும் கவ்லையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ லைன். கிரேடியன்ட்னா வந்து dy by dx, தட் மீன்ஸ் ஸ்லோப் தான் அதையும் சொல்கிறாங்க. பாருங்களேன், த ஸ்லோப் கேன் பி யூஸ்டு ஏ மெஷர் டு டிட்டர்மைன் தி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் நேச்சர் ஆஃப் எ லைன். The line is said to be increasing or decreasing according m greater than 0 or m less than 0 respectively. When m equal to 0, the value of y does not change. Suppose y equal to mx plus c represent a straight line in the xy plane where m denote the slope of the line. இங்கே பாருங்கள், அந்த ஸ்லோப் வந்து லைனில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி இது லைன் y equal to mx plus என்ற லைன். இந்த லைனில் ஸ்மால் சேஞ்சஸ் எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல எக்ஸ் சைடு கொஞ்சம் சேஞ்சும் ஒய் சைடு கொஞ்சம் ஸ்மால் சேஞ்ச். இதை தான் வந்து டெரிவேட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்மால் சேஞ்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சேஞ்சு தான் அவங்க இந்த லைனில் ஆச்சுன்னா அங்கே ஸ்லோப் இருக்குதுன்றாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதே போல் கவ்வில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன், த ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கவ். Let y equal to f of x be a given curve. The slope of the line joining the two distinct points x, f of x and the point, இந்த x கூட ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் h சேருங்கன்றாங்க. இதே ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் சம் h. இங்கே பார்த்துங்க, இதே போல் தான் இந்த இடத்துல ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஒரு h. அதே போல் x கூட ஒரு f ஆஃப் ஃபங்க்ஷனு கூட ஒரு h சேர்க்கணும். f of x plus h இஸ் எப்படி எழுதலான்னு போக சொல்கிறாங்க, f of x plus h minus f of x divided by h இஸ் இதுக்கு பேர் தான் நியூட்டன் கோஷன்ட்னு சொல்கிறாங்க. நியூட்டன் கோஷன்ட். அது ஸ்லோப் ஆஃப் தி கவ் வந்து இதான் அந்த ஸ்லோப்பு. இது இந்த இடத்துல கவ் இங்கே இருக்குது. இந்த கவ்வில் டேஞ்சன்ட் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறேன். இங்கே தான் டேஞ்சன்ட்டு. அந்த பாயிண்டில் தான் கண்டிப்பாக ஸ்லோப் இருக்கும். அந்த ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்லேருந்து ஸ்மால் இன்க்ரிமெண்ட்டு, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்மால் இன்க்ரிமெண்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி எழுதலாம்னா f of x plus h minus f of x divided by hன்னு எழுதலான்றாங்க. இதில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். Taking limit as h tends to 0, we get limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. This value is f dash of x. That means first derivative. That means derivative இல்லைனா slope. இதெல்லாம் dy by dx. இத்தனை நேம் இருக்குது இதுக்கு. Which is the slope of the curve at the point x, y or x, f of y. f of y நாவே yன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், note 1, if f dash of x is also denoted by dy by dx, அதான் சொன்னாலே f dash of x dy by dx சொல்லலாம், is called instantaneous rate of change. இதுக்கு பேர் rate of change. The average rate of change in an interval is calculated by f dash of x equal to f of b minus f of a divided by b minus a. நியூட்டன் கோஷன்ட்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரேட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே அதான், அதனால் நல்லா கவனிங்க. For the function f of x equal to x square, function name வந்து f of x equal to x square. அது ஒரு curve. x belongs to 0 to interval. இது வந்து closed interval, 0வும் இருக்குது 2வும் இருக்குது, in between points இருக்குது. Compute the average rate of change in the intervals 0, 0.5, 0.5, 1, அடுத்து 1, 1.5, 1.5, 2 இத்தனை இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டு அந்த instantaneous rate of changes at the point x equal to 0.5, 1, 1.5, 2 இத்தனை வேல்யூஸ் இன்ஸ்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சை கண்டுபிடின்றாங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். given that f of x equal to x square கவு கொடுத்துட்டேன், எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.5, 1, 1.5, 2. இந்த இன்டர்வல்ஸ் ஆர், இந்த இன்டர்வல்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஆவரேஜ் ரேட்டு முதல் கண்டுபிடி, f of b minus f of divided by b minus a. அப்போ f of bனா எக்ஸ், f of xக்கு பதில் b போட்டால் b ஸ்கொயர் ஆகிடும், a போட்டால் a ஸ்கொயர் ஆகிடும், டிவைடில் b மைனஸ் a. b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், b ப்ளஸ் a b மைனஸ் ஏன்னு எழுதலாம். இங்கே போட்டிருக்க பாருங்கள், b ப்ளஸ் a b மைனஸ் a. அப்போ கேன்சல் ஆகிடும், b மைனஸ் ஏவும் b மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிட்டு b ப்ளஸ் a மட்டும் கிடைக்கும். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா,
இந்த இன்ஸ்டேனியஸ் ரேட் சேஞ்ச் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை டிஒய் பை டிஎக்ஸ் எடுக்க போகிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்துட்டு இல்லையா. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 2x. எக்ஸ் பவர் ஃபார்முலானது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் எப்படி எதுவும் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ்னால் 2x. இதுக்கு நேம் தான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய நேம் தான் என்னது நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x. இந்த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் பாருங்கள். இது a, இது b, இது x. ஃபஸ்ட்டு a வந்து 0, b வந்து 0.5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0.5ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 0.5ன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா b ப்ளஸ் n ஆட்டோமேட்டிக்காக b ப்ளஸ் n எழுதிடலாம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்போ பியையும் ஏவையும் ஆட் பண்ணால் 0.5 தான் ஆன்சர். அதே மாதிரி இதனுடைய ரெண்டுத்தையும் ஏவும் பியும் ஆட் பண்ணால் 1.5. இது வந்து 2.5, இது வந்து 3.5. இது வந்து ஆவரேஜ் ரேட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். இந்த ஃபார்முலாவை தான் நான் சிம்பிளை பண்ணி b ப்ளஸ் n கண்டுபிடிச்சேன். அதனால் அப்படியே எழுதிட்டேன். இந்த இன்ஸ்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணேன். 0.5ல் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் 0.5 வேல்யூ 1. 2 டைம் அது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 1 வேல்யூ 2. 2 டைம்ஸ் ஆஃப் 1.5 வேல்யூ 3. 2 டைம்ஸ் ஆஃப் 2 வேல்யூ வந்து 4. இதான் சம். உனக்கு புரியணுன்றதுக்கு தான் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்டர்வல்ஸை பற்றி பார்த்துருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா கவனிங்க. 7.1ல் எக்ஸைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். A particle moves along a straight line in such a way that after t second its distance from the origin is s equal to 2t square plus 3t meter. Another s equal to t square plus 3t meters. First one na find out பண்ண சொன்னா find the average velocity between t equal 3 and t equal to 6. அதுக்கப்புறம் find the instantaneous velocity at t equal 3 and t equal 6. இத்தனை வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டிகல் மூவிங் ஆகிற ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. பாரு தான் மூவிங் ஆகிற ஈக்குவேஷன் s equal to 2t square plus 3tன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். given that s of t equal to 2t square plus 3t கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? the average velocity equal to f of b minus f of a divided by b minus a. அப்போ t equal to 3 times of aவும் t equal to 6 into bm. தட் மீன்ஸ் என்னென்னா அந்த வேல்யூஸ் எதுவுமே அங்கே சப்ஸ்டிட் பண்ணாக்கா அப்போ f of 6 minus f of இதை எப்படி மாறுதுன்னா t-ஓட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா a-ஓட வேல்யூ வந்து 3, அதான் இங்கே ஏன்னு கொடுத்துக்கிறேன். பியோடைய வேல்யூ வந்து 6, அதான் இங்கே கொடுத்துட்டேன். அப்போ ஏ இருக்க இடத்துல வந்து பி இருக்க இடத்துல 6ம் ஏ இருக்க இடத்துல 3யும் சப்ஸ்டிட் பண்ணேன். கொடுத்துட்டாங்க இல்லையா. t equal 3 t equal to இது ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துட்டேன். அப்போ 6 minus 3 இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா f of 6 எடுத்துமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். f of 6னா என்னென்னா f of t எஸ்ஸில் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறதே இருக்குது பாருங்கள். இதில் t equal to என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 6ன்னு போடணும். t equal 6ன்னு பண்ணால் 6 square into 2ன்னு வரும். 6 square 36 into 2 72 இன்ட்டு இங்கே ஒரு 6 3 into 6 நீ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ தான் இங்கே எழுதிக்கிறேன். அதே போல் f of 3ல் அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணும்போது அப்படியே ஒன்றும் இல்லை, s of t என்ற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். s of t வந்து பண்ணால் 2t square plus 3t அதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 2 times of 3 square plus 3 into 3ன்னு கிடைக்கும். டிவைடில் வந்து 6 minus 3யோட வேல்யூ 3 தான் வரும். அப்போ இதை சிம்ப்ளை பண்ணாக்க நம்ம 72 plus 18 வரும். இதை சிம்ப்ளை பண்ணாக்க 18 plus 9 வரும். அப்போ மொத்தமாக நம்ம போடும்போது 72 plus 18 minus 27 90 minus 27 டிவைடில் 3 இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 21 meter by second கிடைக்குது ஆவரேஜ் வெலாசிட்டி. தட்ஸ் ஆல். ஒன்றுமே பண்ணல. t equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க, t equal 6ன்னு கொடுத்துட்டாங்க. t equal to 3 வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலாவில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன். இந்த f of 6 இது f of 3. இந்த f of 6 வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணதே கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே நான் சப்ஸ்டிட் பண்ணி போடுறேன், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னன்னு பார்க்கலாம். s of t equal to 2t square plus 3t டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ்னால் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதுனா 2 times of t square கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அப்போ அதை இது எக்ஸ் பவர் என்ன பண்ணால் n into x power n minus 1 அப்போ முன்னாடி வந்துடும். அப்போ 2 into 2 வந்து 4, ரிமைனிங் t மட்டும் இருக்கும். 3t பண்ணால் வந்து வேல்யூ 1. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஃபார்முலாஸ் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும் 4t plus 3t. ஏன்னா யூஸ் த ஃபார்முலா k into x power n d by dx of k into x power n இருந்ததுன்னா k into n into x power n minus 1. அப்போ கேவு கூட அப்படிங்க n முன்னாடி வந்துடும். அப்போ 4tன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் எதுவுமே t equal 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். t equal 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ds by dtன்னு ஒரு கிடைக்கும்.
டீயோட வேல்யூ 3ன்னு போடும்போது 4 × 3 + 3ன்னு வரும் 12 + 3 வந்து 15 m/s கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து t = 6 அது எல்லாத்தையுமே t = 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் ds/dtல. அதான் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதில் 4 × 6 + 3ன்னு வரும் 24 + 3 27 m/s நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், டெரிவேட்டிவ் as a rate of change. டெரிவேட்டிவ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்சாக நம்ம எப்படி எடுத்துக்கலான்றதை பார்க்க போகிறோம். கவனிங்க. The quantity y varies with quantity x, then the rate of change of y with respect to x is dy/dx. அதான் rate of change சொல்கிறாங்க. For example, the rate of change of displacement s with respect to time ds/dt. Note, the rate of change with respect to time is usually called the rate of change ன்னு சொன்னால் போதும். rate of change with respect to time is usually அப்படி சொல்லாமல் rate of change சொன்னாவே டைம் தான் அர்த்தம். நெக்ஸ்ட் velocity and acceleration. If a particle moves with the distance x meter in time t seconds, then the velocity v = dx/dt. பார்ட்டிக்கல் வந்து x டிஸ்டன்ஸ் வந்து t டைமில் மூவ் ஆச்சுன்னா அதனுடைய வேல்யூ வந்து dx/dtன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசலரேஷன் என்னன்னா, இந்த வெலாசிட்டி ஒரு தடவை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆசலரேஷன் கிடைக்கும். அப்போ d/dt ஆஃப் v. அப்போ என்ன அர்த்தம்னா d/dt ஆஃப் இந்த v உடைய வேல்யூ தான் dx/dt. அதில் மறுபடியும் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம d²x/dt² கிடைக்கும். dt², d²x/dt². அப்போ இதோடைய வேல்யூ வந்து dv/dt நம்மளுக்கு மாறிடும். ஏன்னா vன்றதை அப்படியே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா dv/dt. இதுதான் வந்து ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டி. தட் மீன்ஸ் என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். நோட்டு, அந்த நோட்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the initial velocity in the velocity time வந்து 0. இனிஷியல் டைமில் t ஓட வேல்யூ 0 இருக்கும். இனிஷியல் ஆசிலேஷன் இந்த ஆசிலேஷன் வந்து t ஓட வேல்யூ 0 தான் இருக்கும். if the motion is upward then the velocity v ஓட வேல்யூ 0. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போயிடும், அதுக்கு மேலே வெலாசிட்டியே இருக்குது. ஒரு பொருளை தூக்கி போடுற மேலே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுமோ அது வரைக்கும் தான் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் v ஓட வேல்யூ 0 ஆகிடும். 0 ஆச்சுன்னா கீழே விழுந்துடும், அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், when the two particles are at least then v = 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, when two particles are at least then the v = 0. Next, if the motion is horizontal then the particle will come to the rest. Horizontal அந்த v ஓட வேல்யூ 0. Then the particle changes the direction v of t, then changes the sign. டைரக்ஷன் மாறினா சைனும் மாறுன்றாங்க. if tc வந்து கீழே இருக்கும். tc is the time point between the points t1 and t2. therefore t1 is less than tc less than t2. அதாவது tcன்றது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் பிட்வீன் தி டைம் பாயிண்ட். இந்த t1க்கும் t2க்கும் நடுவில் இருக்குன்றாங்க. t1 less than tc less than t2ன்னு போடுறாங்க. where the particle changes the direction then the total distance travelled from time t1 to the time t2 is called as modulus of s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. இந்த ஃபார்முலா நம்ம ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, an object thrown at the time t = 0 from the initial height. So with the initial velocity v0 satisfies the equation a = -g, v = -gt plus v0, s = -g × t²/2 plus v0 × t. அடுத்து வந்து s0, where g = 9.8 m/s² or 32 feet/s² சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.2. எக்ஸாம்பிள் 7.2 என்னன்னு பார்க்கலாம். the temperature T in Celsius in a long rod of the length 10 meter insulated at the both ends is the function of the length x given by T = x × 10 - x. prove that the rate of change of the temperature at the midpoint of the rod is 0. மிட்பாயிண்ட்டோட ராடோட வேல்யூ 0வாக இருக்கும்போது அதனுடைய இந்த ரேட்டை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். t வந்து டெம்பரேச்சர், x வந்து லென்த்து. அப்போ t = 10x - 10x² உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், dt/dx. 10 எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 1. அதை 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்முலாவை எடுத்து பாருங்கள். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும், 10. இதை பண்ணும்போது 2x ஆகிடும். ஏன்னா எக்ஸ் பவர் அகைன் மறுபடியும் எழுதி காட்டிகிட்டே வரும் பாருங்கள். d/dx of x power என்ன, n × x power n - 1. அப்போ என்னோட வேல்யூ 2 முன்னாடி வந்துடும். 2 - 1 வந்து 2 தான், 1 ஆகிடும். அதனால் 2x. இந்த ராடு லென்த்து x மீட்டர். அப்போ இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராடு வந்து
5ன்னு இருக்கும். மிட் பாயிண்ட் வந்து 5ன்னு தான் இருக்கும். மொத்தமான லென்த் வந்து 10. அப்போ நம்மளுக்கு கேட்குறது மிட் பாயிண்ட் தான். அப்போ ஃப்ரம் 1ல எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணதில் dt/dx = 10 - 2 × 5 10 - 10 dt/dx ஓட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ அந்த dt/dx வேல்யூ நம்ம 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், அந்த t கொடுத்துட்டாங்க, அந்த xஆல் உள்ள மல்டிப்ளை பண்ண ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணது ராடுடைய மிட் பாயிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. ராடு வந்து 10 மீட்டரு, அதில் மிட் பாயிண்ட் வந்து 5ஆக தான் இருக்கும். அந்த 5 எடுத்தும்போது அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாங்க, ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடைக்கும். அதுதான் அவங்களும் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் தி ராட் இஸ் 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், மீதி ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.